சற்று முன் வெளியான தகவல். வங்கியில் கடன் வாங்க போறீங்களா? கிரெடிட் ஸ்கோர் எவ்வளவு? கண்டுபிடிப்பது எப்படி? அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எவ்வளவு என்று மிக எளிதாக கண்டுபிடிக்கலாம். கடன் வாங்குவதற்கு முன்பு பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அனைவருக்குமே பண தேவை இருக்கும். அதை சமாளிக்க ஏதேனும் ஒரு வழி வைத்திருப்போம். ஆனால் பெரிய அளவில் பணம் தேவைப்படும் போது வங்கிகளில் கடன் வாங்க நினைப்போம். அதற்கு கிரெடிட் ஸ்கோர் முக்கியம். கிரெடிட் ஸ்கோர் என்பது தனி நபர்களுடைய கடன் வரலாறு ஆகும். அது 3 இலக்க எண்ணில் குறிப்பிடப்படுகிறது. கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக இருந்தால் உடனடியாக மிக எளிதாக கடன் கிடைக்கும். வட்டி சலுகைகளும் கிடைக்கலாம். கிரெடிட் ஸ்கோர் என்பது கடனுடன் மட்டுமல்லாமல் கிரெடிட் கார்டுடனும் இணைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக 720க்கும் மேற்பட்ட கிரெடிட் ஸ்கோர் சிறந்ததாக கருதப்படுகிறது. கிரெடிட் ஸ்கோரின் கீழ் கடன் வாங்குபவர்களுக்கு எவ்வளவு கடன் அல்லது கடன் வழங்கும் திறன் உள்ளது என்பதை வங்கி தீர்மானிக்கிறது. உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எவ்வளவு என்பதை நீங்கள் வீட்டிலேயே எளிதாக கண்டறியலாம். அது எப்படி என்று இங்கே பார்க்கலாம். முதலில் நீங்கள் சிஐபிஐஎல் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான www.cibil.com என்ற முகவரிக்கு செல்ல வேண்டும். நீங்கள் ஒரு புதிய பயனராக இருந்தால் முதலில் பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பான் கார்டு மற்றும் மொபைல் எண் போன்ற தகவல்களை உள்ளிட வேண்டும். மொபைல் எண்ணை உள்ளிட்ட பிறகு ஓடிபி வரும். அதை உள்ளிட வேண்டும். இதற்கு பிறகு இலவச விருப்பம் தேவையா அல்லது கட்டண சந்தா தேவையா என்று உங்களிடம் கேட்கப்படும். நீங்கள் இலவச விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை நீங்கள் திரையில் பார்க்கலாம். ஆப் மூலமாகவும் பார்க்கலாம். அது எப்படி? அதாவது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை நீங்கள் பேடிஎம், கூகுள் பே போன்ற செயலிகள் மூலமாகவும் பார்க்கலாம். பேடிஎம் செயலியில் நீங்கள் சிபில் ஸ்கோரை சரிபார்க்க பான் எண் மற்றும் மொபைல் எண், ஓடிபி நம்பரை பதிவு செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் கூகுள் பே செயலியில் நீங்கள் தொடக்கத்திலேயே தகவலை உள்ளிட வேண்டும். ஆனால் பின்னர் ஒரு செக்கில் உங்கள் சிபில் ஸ்கோரை கண்டறியலாம். கடன் அல்லது கிரெடிட் கார்டு வாங்குவதற்கு முன் சிபில் ஸ்கோர் எவ்வளவு என்று பார்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் 2500 உதவித்தொகை உயர்வு எப்போது? குடும்ப தலைவிகள் எதிர்பார்ப்பு. அதாவது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்த போது குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகையை ரூபாய் 2500ஆக உயர்த்துவதாக அறிவித்த நிலையில் இந்த உதவித்தொகை உயர்வு எப்போது நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதாவது புதுச்சேரி சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 1000லிருந்து ரூபாய் 2500ஆக உயர்த்தும் திட்டம் எப்போது அமலுக்கு வரும் என்பது குறித்து பலரும் ஆவலுடன் காத்திருக்கின்றன. முதல்வர் ரங்கசாமி 2022ஆம் ஆண்டின் பட்ஜெட்டில் மாதாந்திர உதவித்தொகை பெறாத 21 முதல் 55 வயதுக்குட்பட்ட சிவப்பு ரேஷன் கார்டு உள்ள வறுமை கோட்டுக்கு கீழுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். 2023 ஜனவரி 23ஆம் தேதி அப்போதைய கவர்னர் தமிழிசையின் முன்னிலையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. தொடக்கத்தில் 17,000 பேர் பயனடைந்த இந்த திட்டம் பல்வேறு கட்டங்களில் விரிவடைந்து தற்போது 56,000 பயனாளிகளை கொண்டுள்ளது. அண்மையில் சட்டசபையில்
புதிய பட்ஜெட் தாக்கல் செய்த முதல்வர் இந்த உதவி தொகையை ரூபாய் 2500 உயர்த்துவதற்காக அறிவித்தார். மேலும் மஞ்சள் ரேஷன் கார்டு வைத்துள்ள வறுமை நிலையில் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்தார். இதற்கான நடைமுறைகள் விரைவாக முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். அதேபோல இந்த அறிவிப்பு குடும்ப தலைவிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை மகளிர் அமைப்புகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்றன. ஆனால் திட்டம் அமலாக்க சில சட்டமன்ற நடைமுறைகள் அவசியம். முதலில் சட்டமன்ற உறுதிமொழி குழுவின் ஒப்புதல் பெற வேண்டும். பின்னர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை மூலம் தயாரிக்கப்பட்ட கோப்புகள் நிதித்துறை மற்றும் தலைமை செயலரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும். கடைசியாக முதல்வரின் பரிந்துரையில் கவர்னரின் ஒப்புதல் பெற்ற பிறகு அரசாணை வெளியிடப்பட்டால்தான் திட்டம் நடைமுறைக்கு வரும். இந்த செயல்முறைகளை முடிப்பதற்கு குறைந்தது 2 மாதங்கள் ஆகும் என தெரிகிறது. எனவே சட்டசபை தேர்தல் அறிவிப்புக்கு முன் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசு விரைவாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. உதவித்தொகை உயர்வு எப்போது நடைமுறைக்கு வரும் என்பது குறித்து பல குடும்ப தலைவிகள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.